பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளில கூட நாம் சிறிதாய் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஏசப்பா, அப்பா, பேசுகிற இந்த வார்த்தை ஆண்டவரே, நீர் பேசும் ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையானது கர்த்தாவே தீர்க்க தரிசனமாகும் ஆண்டவரே. ஏசப்பா, அது உரைக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயங்களுக்கும் நீர் பேசும் ஆண்டவரே. இந்த வார்த்தை பேசட்டும், ஒவ்வொருவரையும் உருவாக்கட்டும். நீர் பேசும் கேட்டு அதன்படி நடக்க நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். பலப்படுத்தும், ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாகட்டும். நாளில கூட ஒரு வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதாவது 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 6வது வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஸோ நான் கன்னடத்தில் வாசிச்சு உங்களுக்கு நான் தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி நான் சொல்ல நான் விரும்புகிறேன். ஓகே, நான் கன்னடத்தில் வாசிக்கிறேன் அந்த ವಚನத்தை. ಕತ್ತಲೆಯೊಳಗಿಂದ ಬೆಳಕು ಹೊಳೆಯಲಿ ಎಂದು ಹೇಳಿದ ದೇವರು ತಾನೇ ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಮುಖದಲ್ಲಿ ತೋರುವ ದೇವ ಪ್ರಭಾವ ಜ್ಞಾನವೆಂಬ ಪ್ರಕಾಶವು ಅನೇಕರಿಗೆ ಉಂಟಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನಮ್ಮ ಹೃದಯಗಳಲ್ಲಿ ಹೊಳೆದನು என்பதாக வசனம் சொல்லுகிறது. அதாவது கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்துக்குள்ள ஏன் வந்திருக்கிறது? ஏன் ஏசப்பா நம்ம இருதயத்துக்குள்ள வந்திருக்கிறாரு? இன்னைக்கு ஏன் இயேசு உங்க இருதயத்துக்குள்ள வந்திருக்கிறாரு? கர்த்தருடைய வார்த்தை ஏன் உங்க இருதயத்துக்குள்ள வந்திருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நீங்க வெளிச்சமா இருக்க வேண்டும் என்றுதான் தேவனுடைய வார்த்தை இருதயத்துல வந்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வெளிச்சமா இருக்கிறது. கர்த்தர் தான் வார்த்தை, வார்த்தை தான் வெளிச்சம். அப்போ வார்த்தை உங்களுக்குள்ள வந்திருக்கிறதுனா தேவன் உங்களுக்குள்ள வந்திருக்கிறான்னு சொல்லி அர்த்தமாய் இருக்கிறது. அப்போ தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. முதலாவது உங்க குடும்பத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, உங்க சமுதாயத்துக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க, உங்க சபைக்கு நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்க. தேவனுடைய வார்த்தை அது வெளிச்சமா இருக்கிறது. இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நீங்க அவங்களுக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. பிகாஸ் God is in you. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறதுனால இருளில வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு நீங்க வெளிச்சமா இருக்க வேண்டும் என்றுதான் தேவன் இருதயத்துல வந்திருக்கிறார். கர்த்தர் உங்க இருதயத்துல வந்திருக்கிறதுக்கான காரணம் இதுதான், நீங்க வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று சொல்லி. அப்போ வார்த்தைங்கிற அந்த வெளிச்சம் இருதயத்துக்குள்ள வராதபடிக்கு பிசாசியானவன் அநேக தடைகளை கொண்டு வருவான். தேவனுடைய வார்த்தை கேட்காதபடிக்கு, தேவனுடைய வார்த்தை சத்தத்தை நம் செவியில கேட்டு இருதயம் என்கிற பலகைகளை எழுதாதபடிக்கு அவன் பிசாசியானவன் அநேக எந்திரமான தந்திரமான காரியங்கள் நம்ம செய்த வண்ணமாய் அவன் வார்த்தைகளை திருடுகிறவனாய் இருக்கிறான். நல்ல விதையில, நல்ல நிலத்துல விழுந்த விதைகளை திருடுகிறதை போல அவன் பிசாசியானவன் விதைகள் என்கிற வார்த்தையை அவன் எடுக்கிறவனாய் இருக்கிறான். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் அசட்டையா எண்ணக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை நம் நிர்பிசாரமா எண்ணக்கூடாது. பிகாஸ் கர்த்தருடைய வார்த்தை தான் வெளிச்சமா இருக்கிறது. தேவன் தான் வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை என்கிற அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கும் போது நம்ம வெளிச்சமா இருக்கிறோம் இருளில வாழ்கிற ஜனங்களுக்காக. அதனால தான் தேவன் எனக்கு அன்பான தேவ ஜனமே, கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டதுக்கான நோக்கம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமா இருக்க வேண்டும் என்று சொல்லிதான். கர்த்தர் உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தாரு. கர்த்தருடைய வார்த்தை உலகத்துக்கு வெளிச்சமா இருந்தது. பாவத்துல வாழ்ந்த ஜனங்கள் இருளில வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. பாவத்துல இருக்கிற ஜனங்களை இன்னைக்கு அவங்களோட ஸ்டேட்டஸ், ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லி கேட்டு பாத்தீங்கன்னாக்கா, இருளான ஒரு காரியம், குருட்டாட்டமான ஒரு காரியம், கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. சரி, நம்ம எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஏதோ ஒரு இடத்துல நம்ம போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, டிராவல் பண்ணி நம்ம எங்கேயோ போறோம்னாக்கா, நம்ம போகும்போது ஃபுல்லா இருட்டா இருந்துச்சுனாக்கா நமக்கு முன்னாடி என்ன இருக்குன்னு சொல்லி நம்மளுக்கு தெரியாது இல்லைங்களா? அதே தான். அப்போ முன்னாடி என்ன இருக்குதுன்னு சொல்லி தெரியணும், நம்மளுக்கு தெரியணும்னாக்கா முதலாவது நம்ம ஒரு லைட் இருக்கணும். டார்ச் லைட் இருந்துச்சுன்னா நம்ம டார்ச் அடிக்கும் போது முன்ன என்ன இருக்குது, பள்ளம் இருக்குதா, மேடு இருக்குதா, இல்ல முள்ளு இருக்கா, மிருகம் இருக்கா, மனுஷன் இருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம போகிற இந்த பிரயாணத்துல தேவனுடைய வார்த்தைங்கிற வெளிச்சம் நமக்குள்ள இருக்கும் போது கண்கள் பிரகாசம் அடைகிறது. அப்போ நீங்க போகிற பாதையில என்ன இருக்கிறது, என்ன இல்ல, எங்க போகணும், போகிற டைரக்ஷன் கரெக்டா இருக்குதா, போகிற பாதை சரியா இருக்கிறதுன்னு சொல்லி அந்த வார்த்தைங்கிற வெளிச்சம் உங்களை நடத்துகிறதா இருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறதா, வெளிச்சம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? சற்று யோசித்து பாருங்கள். இந்த இடத்துல இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புறேன். அதே 2 கொரிந்தியர் 4வது அதிகாரத்துல 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் கன்னடத்துல வாசிக்கிறேன். நீங்க உங்களுக்கு தமிழ்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ண நான் விரும்புறேன். ಇವರಲ್ಲಿ ದೇವರ ಪ್ರತಿಸ್ವರೂಪವಾಗಿರುವ ಕ್ರಿಸ್ತನ ಪ್ರಭಾವವನ್ನು ತೋರಿಸುವ ಸುವಾರ್ತೆಯ ಪ್ರಕಾಶವು
ಉದಯವಾಗಬಾರದೆಂದು ಈ ಪ್ರಪಂಚದ ದೇವರು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರ ಮನಸ್ಸನ್ನು ಮಂಕು ಮಾಡಿದನು. அதாவது கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துக்குள்ள போகாதபடிக்கு ஜனங்களை இருதயத்தை அவன் மூடி வைத்திருக்கிறான். அதாவது அவன் அதை மந்தமாக்கி வைத்திருக்கிறான். ஜனங்களை இருதயம் இன்னைக்கு நிறைய கிறிஸ்துவ இன்னைக்கு மந்தமா இருக்கிறாங்க. ஆவிக்குரிய மந்தமா இருக்கிற காரியங்கள், ஆவிக்குரிய நிலைமையில மந்தமா இருக்குது. ஏன்னா பிசாசியானவன் தேவனுடைய வார்த்தை உள்ள போகாதபடிக்கு இருதயங்களை மந்தமாக்கி வைத்திருக்கிறான். இன்னைக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்யறாரு, அதனால நம்ம அதை யூகிக்க முடியல. நம்மளால கர்த்தர் ஒரு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு, ஆமாவா இத கர்த்தர் செஞ்சாலும் சொல்லி அதை நம்ம நினைக்க முடியல. பிகாஸ் மந்தமான ஒரு நிலைமை, ஆத்துமா மந்தமான ஒரு நிலைமை. இன்னைக்கு அநேக பேர் ஆத்துமாக்கள் மந்தமா இருக்கிறது. அப்போ மந்தமா இராதபடிக்கு நீங்க விழிப்புணர்வுகளா உங்க கண்கள் திறந்த வண்ணமா இருக்கணுமா? அப்போ தேவ சமூகத்தில் நீங்க உபவாசித்து நீங்க ஜெபிங்க, ஆண்டவரே என் கண்கள் திறக்கப்படட்டும், என் ஆத்துமா மந்தமான நிலைமைகள் மாறணும் என்று சொல்லி நீங்க ஜெபிக்கும் போது தேவன் உங்க ஆத்துமாவை பலப்படுத்துகிறவர் அவர் இயேசு ஒருவர் மாத்திரம்தான். ஆமேன். அப்போ நம்ம ஆத்துமா பலனடையணும் சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, முதலாவது நம்ம கர்த்தருடைய வார்த்தை உள்ள வரணும். கர்த்தருடைய வார்த்தை உள்ள வராத நம்ம பலன் அடைய முடியாது. ஒரு அக்வேரியம்ல நீங்க ஒரு ஃபிஷ் வைக்கிறீங்க, ஃபிஷ் வச்சு அந்த அக்வேரியம்ல அந்த மீன் இருக்கும்போது அந்த மீன் அழகா தெரியுது. அந்த அக்வேரியம் விட்டு அந்த மீன் வெளியே இருந்துச்சுன்னா அந்த அக்வேரியம் காலியத்தான் இருக்கும் இல்லைங்களா? அந்த மீன் கடல்ல இருந்துச்சுனாக்கா அந்த அக்வேரியம் காலியத்தான் இருக்கும். சும்மா ஒரு தண்ணி வச்ச டேங்க் மாதிரி தான் வீட்டுல இருக்கும். அதே போலதான் அந்த அந்த அக்வேரியம் நல்லா அழகா தெரியணும்னாக்கா அந்த அக்வேரியம்ல மீன் அழகான மீனை விடும்போது தான் அது அழகா தெரியும். அதே போலத்தான் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கை அழகா இருக்கணுமா, உங்க குடும்பம் அழகாய் மாறணுமா, உங்க தனிப்பட்ட வாழ்க்கை அழகா மாறணுமா, அப்ப முதலாவது உங்களுக்குள்ள தேவனுடைய வார்த்தைங்கிற வெளிச்சம் வரணும். உங்க குடும்பத்துல தேவனுடைய வார்த்தைங்கிற வெளிச்சம் வரணும். இன்னைக்கு குடும்பத்துல இருளான தன்மைகள் காணப்படுகிறது. அநேக குடும்பத்துல இன்னைக்கு இருள் இருக்கிறது காரணம் குடும்பத்துல ஜெபம் இல்லாத ஒரு காரியம், குடும்பத்துல ஆராதனை இல்ல, குடும்பத்துல தேவனை தேடுகிற வார்த்தைகள் இல்லாதனால தான் இன்னைக்கு குடும்பத்துல இன்னைக்கு அநேக காரியங்கள் ஏற்படுகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உன் குடும்பத்துல கர்த்தர் வர விரும்புறாரு, உன் இருதயத்துல கர்த்தர் வர விரும்புறாரு. கர்த்தருக்கு இருதயத்தை இடத்தை கொடு, அப்ப நிச்சயமாகவே உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீ எதிர்பார்த்துகிற காரியத்திலே தேவன் ஜெயத்தை கொடுத்து நடத்த அவர் ஒருவர் போதுமானவரா இருக்கிறாரு. ஆகையால இருதயத்துக்குள்ள வார்த்தை இருக்கிறதா? இன்னைக்கு உங்க இருதயத்துக்குள்ள வார்த்தை இருக்குதுனாக்கா அப்ப நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, நீங்க தான் உங்க குடும்பத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. அப்ப உங்க குடும்பத்துக்கு உங்களை கர்த்தர் வெளிச்சமா வச்சிருக்கிறாரு. மேபி உங்க நண்பர்கள் இருளுக்குள்ள இருக்கலாம், ஆனா நீங்க அவங்களை வெளிச்சத்துல நடத்தணும்னு சொல்லித்தான் தேவனுடைய வார்த்தை உங்களை நோக்கி இன்றைக்கு வந்திருக்கிறது. இந்த வார்த்தைங்கிற வெளிச்சம் இன்றைக்கு உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. என் அன்பான தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை தேவனுக்காக நீ திறந்து கொடுக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை உள்ள பிரவேசித்து உன் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ண முடியாய். தேவன் நடத்துவார். God will do it. God will do it. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே வார்த்தை இருதயத்துல வரட்டும்பா என்று சொல்லி ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, மோசே 40 நாள் இரவும் பகலும் தேவ சமூகத்துல அவன் காத்திருந்து ஜெபித்து அவன் கீழே இறங்கி வரும்போது வசனம் சொல்லுகிறது, மோசேடைய முகம் பிரகாசமா இருந்ததா, ஜனங்கள் மோசேடைய முகத்தை பார்க்க கூடாமல் போயிற்று, பயந்து போனார்கள். கன்னடத்துல இருக்குது பயந்து போனார்கள் சொல்லி வசனம் இருக்கிறது. பிகாஸ் ஏன் மோசேயோட முகத்தை ஏன் பார்க்க முடியலன்னா, மோசே தேவன் பேசுகிற வார்த்தை கேட்டு அதை கேட்டுக்கொண்டு தேவனோட பேசிக்கொண்டு தேவனோட வார்த்தை கேட்டுக்கொண்டு சஞ்சரித்துக் கொண்டு இருந்ததுனால தான் மோசேயோட முகம் பிரகாசமா இருந்தது. தேவன் பேசுகிற வார்த்தை அவன் கேட்டதுனால அவன் முகம் பிரகாசமா இருந்தது. ஜனங்கள் அவன் முகத்தை பார்க்க முடியவில்லை. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உன் வாழ்க்கை பிரகாசிக்கமா இருக்கணுமா, உன் தனிப்பட்ட வாழ்க்கை பிரகாசிக்கமா இருக்கணுமா, உங்க குடும்ப பிரகாசனமா இருக்கணுமா, அப்போ கர்த்தருடைய வார்த்தை நீ கேட்கணும். Listen God's word, receive God's word, spread God's word. கர்த்தருடைய வார்த்தை இருதயத்துல இருக்கணும். இன்னைக்கு இருதயத்துல கர்த்தருடைய வார்த்தை இல்ல. ரெண்டு விஷயம் இருக்குது. ஒண்ணு உலகத்தின் வார்த்தை, மனுஷனோட வார்த்தை இருக்குது, இன்னும் கர்த்தருடைய வார்த்தை இருக்குது. பாருங்க, மனுஷோட வார்த்தை நம்ம இருதயத்துல வைக்கும் போது கசப்பு, பொறாமை, பொச்சரிப்பு, பொய், பகை, இந்த மாதிரி உலகத்தின் காரியங்கள் வெளிப்படும். ஆனால் தேவனுடைய வார்த்தை இருதயத்துல இருக்கும் போது அன்பு, நீடிய பொறுமை, சாந்த குணம், இச்சையடக்கம், தயவு, நற்குணம், விசுவாசம், இது எல்லாமே இருதயத்தில் வெளிப்படும். அப்ப வெளிப்படும் போது நீங்க பேசும்போது மற்றவங்களுக்கு உடைக்கப்பட்ட இருதயங்கள் அது ஒன்றாய் சேர்கிறதாய் காணப்படும். பிகாஸ் God's word is in you. கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கிறது, அதனால தான் இந்த காரியம் நடக்கிறது. அப்ப ஒரு விஷயத்தை யோசித்து பாருங்க, இருதயத்துல இன்னைக்கு என்ன இருக்கு? இருதயத்துல உலகத்தின் மனுஷனோட வார்த்தைகள் இருக்கிறதா, இல்ல கர்த்தருடைய வார்த்தை இருக்கிறதா?
யாரோ எப்பயோ செஞ்ச ஒரு காரியத்தை இன்னும் இருதயத்துல வச்சு யோசித்து அதே நம்ம பேசிட்டு இருக்கிறோமா, இல்ல கர்த்தருடைய வார்த்தையை நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோமா? ரெண்டு விதமான காரியம் இருக்கிறது. ஒண்ணு, நடந்த கசப்பான சம்பவத்தை மீண்டும் நாம் பேசும்போது துக்கம் ஏற்படுகிறது, பாரம் ஏற்படுகிறது. அதே போல நடந்த நன்மையான சம்பவம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகள் இந்த பைபிள்ல எழுதப்பட்டிருக்கிறது, அந்த வார்த்தையை நீங்க தியானிக்கும் போது இதயத்துல சமாதானம் உண்டாகிறது. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நடந்து போன காரியம், இது நடந்து போன காரியம் நம்ம இன்றைக்கு வாசித்துக் கொண்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அப்ப அந்த வார்த்தை நடந்து போன அந்த நன்மையான காரியங்களை நீங்க வாசிக்கும் போது இருதயம் பரிசுத்தமாக்கப்படுகிறது. God's word will change your character. கர்த்தருடைய வார்த்தை நீங்க அந்த வார்த்தையை நீங்க தியானிக்கும் போது இந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகும், நன்மையாய் கர்த்தரை போல. அப்போ உலகத்துல நீங்க நடந்த கசப்பான பழைய சம்பவத்தை நீங்க யோசிக்கும் போது, அதை குறித்து நீங்க யோசிக்கும் போது கசப்பு வெளிப்படுகிறது இல்லைங்களா? அதாவது நான் காலையில கான்ஃபரன்ஸ் கால் பிரேயர்ல நடக்கும், வாட்ஸ்அப் பிரேயர், அதுல நான் ஒரு சில காரியத்தை நான் சொல்லியிருந்தேன். அதாவது யமஹா பைக் ஃபேக்டரியில வெஜிடபிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் யமஹா பைக் ஃபேக்டரியில யமஹா பைக் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதே போல பாத்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு பேக்கரியில அதாவது வெஜிடபிள்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, பேக்கரியில துணி ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க, பேக்கரியில பிரெட் பண்ணு ஸ்வீட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதே போலதான் எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, உங்களுக்குள்ள இந்த வார்த்தை இருக்கும் போது, இந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும் போது நிச்சயமாகவே நீங்க கர்த்தரை வெளிப்படுத்துவீங்க, கர்த்தரை நீங்க காண்பிக்குவீங்க ஜனங்களுக்கு. உலகத்தின் வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது உலகத்தை நீங்க வெளிப்படுத்துவீங்க, கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க கர்த்தரை வெளிப்படுத்துவீங்க. கர்த்தரை வெளிப்படுத்துகிற பிள்ளையா நீங்க இருக்கணும். ஆகையால இன்றைக்கு உங்க இருதயத்துல என்ன இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் இருக்கிறாரா? உலகம் இருக்கிறதா? என்ன இருக்கிறது இருதயத்துல? சற்றை யோசித்து பாருங்க. கர்த்தர் உங்க இருதயத்துல தங்க விரும்புறாரு. ஆகையால அவருக்கு இடத்தை திறந்து கொடுங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குடும்பங்களையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டவரே, இந்த நாளில் கூட இந்த வார்த்தை கேட்கத்தக்கதாக கொடுத்த கிருபைக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை என்கிற வெளிச்சம் எங்க இருதயத்துல ஆண்டவரே சப்பா எழுதப்படட்டும். இருதயத்துல ஆண்டவரே நீங்க உங்களுடைய வெளிச்சம் வரட்டும் சுவாமி. அப்பா அது நிமித்தம் ஆண்டவரே அநேக இருள வாழுகிற ஜனங்களுக்கு ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர சப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே வெளிச்சமாய் மாறணும் சுவாமி. ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றுங்க, பலப்படுத்துங்க, பாதுகாத்து நடத்துங்க ராஜா. ஆசீர்வதியம் பலப்படுத்தும், ரத்தத்துல மறைத்து காத்துக்கொள்ளுங்க. உடைய கிருபை எங்களோடு கூட இருந்து நடத்திட்டு ஆண்டவரே நடத்துங்க இசப்பா. கேட்கிற அத்தனை பேருக்கான இந்த வார்த்தை தொடரப்படட்டும், உருவாக்கட்டும், பலப்படுத்தும், ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். God bless you. Praise the Lord.